கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திக்கு அப்பால டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய தலையங்கத்தை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். தலையங்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, பத்திரிகையாளர் விடுதலை சரியான தீர்ப்பு. இதை ஒட்டி தான் இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தலையங்கம் எந்த செய்தியை ஒட்டி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சமீபத்தில் நேற்று நியூஸ் கிளிக் நிறுவனர் பிரபீர் புர்காயஸ்தா அவர் கைது செய்யப்பட்டது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. அதை ஒட்டி தான் இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தின் ஒவ்வொரு அப்சர்வேஷனையும் அடிக்கோடிட்டு இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தலையங்கத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீதிமன்றம் சொன்னதை அடிக்கோடிட்டு இவங்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். கைதில் நியூஸ் கிளிக் நிறுவனர் கைதில் உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை, அதையும் தலையங்கம் சுட்டி காட்டுகிறது. இதில் தனி மனித சுதந்திரத்தை நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கிறது. ஆர்டிகிள் 22 தனி மனித சுதந்திரம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தலையங்கம் சுட்டி காட்டுறாங்க. கைதுக்கான காரணங்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். நீங்கள் அது எந்த சட்டத்தில் கைது செய்தாலும் கைது செய்யப்படுகிறவரிடம் நீங்கள் அந்த காரணத்தை சொல்ல வேண்டும். அதை நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கிறது. காரணம் கேட்பது, என்னை எதற்காக கைது செய்கிறீங்க, எந்த அடிப்படையில் கைது செய்கிறீர்கள் என்று கேட்பதற்கான உரிமை இருக்கிறது. அதை நீதிமன்றம் சொன்னதை தலையங்கமும் வலியுறுத்துகிறது. இது எல்லா சட்டங்களுக்கும் பொருந்தும். அது பிஎம்எல்ஏவா இருக்கலாம், ஊப்பா சட்டமா இருக்கலாம், எல்லா சட்டத்திற்கும் நீங்கள் உரிய முறையில் சம்பந்தப்பட்ட நபருக்கு காரணங்களை தெரிவிக்க வேண்டும். அதை சொல்லுது. இதெல்லாம் எதற்காக சொல்ல வேண்டும் அப்படின்னா, நீதிமன்றம் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் ரிமாண்டை ரத்து செய்யணும் அல்லது ஜாமீன் கேட்கணும் அப்படின்னா காரணங்கள் தெரிந்து கொள்வது அவசியம் இல்லையா? அதுக்காக நீங்க தெரிவிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னதை தலையங்கம் சுட்டி காட்டி இருக்கிறது. இது எல்லாரும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு ஒரு கைது நடவடிக்கை அப்படின்னா அதற்கு முன்பாக விரிவான விசாரணை தேவை. அதை நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கிறது. தலையங்கம் அதை வலியுறுத்துகிறது. விரிவான விசாரணைகளுக்கு பிறகு கைது அப்படின்றது ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக நீங்க வச்சுக்கணும் அப்படின்றத தலையங்கம் சுட்டி காட்டுகிறது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த தலையங்கம் வலியுறுத்துகிற கருத்து என்ன? ஏன்னா தலையங்கம் எழுதப்பட்டிருப்பது நீதிமன்றத்தின் ஒவ்வொரு வரிக்கும் அடிக்கோடிட்டு தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கடைசியாக தலையங்கம் என்ன சொல்கிறது அப்படின்னா, சட்ட விழுமியங்கள், இந்த சட்ட உரிமைகள் இருக்குல்ல, அது நீர்த்து போய்விடக்கூடாது, அதை நாமளே நீர்த்து போக செய்துவிடக்கூடாது என்பதுதான் தலையங்கம் வலியுறுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதை தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.